ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகளுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்தமிழ் உறவுகளை வணக்கம். A40 வேக வீதி மூடப்பட இருக்கிறது. 8/8/2024 ஜெர்மனியின் அதிவேக போக்குவரத்து பாதையான A40 சொல்லப்படுகின்ற இந்த அதிவேக போக்குவரத்து பாதையின் போகும் ஹம மற்றும் போகும் சென்றுமுக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் உள்ள ஒரு பாலமானது புதுப்பிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இதன் காரணத்தினால் இந்த அதிவேக போக்குவரத்து பாதையை நிர்வகிக்கின்ற நிர்வாகமானது தாம் நாளொடக்கம் இந்த குறிப்பிடப்பட்ட 2 இடங்களுக்கும் இடைப்பட்ட 2 வழி பாதைகளையும் முற்றாக மூடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது போகும் ஷ்லாட்கோஃப் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற மேம்பாலமானது 1959ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாகவும் இதன் காரணத்தினால் தற்பொழுது திருத்த வேலைகள் இந்த பாலத்தின் மீது மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த அதிவேக போக்குவரத்தை பராமரிக்கின்ற நிர்வாகமானது தாம் 2 வழி பாதைகளையும் முற்றாக மூடுவதாக அறிவித்திருக்கின்றது. இதே வேளையில் நாளொடக்கம் இந்த பிரதேசத்தில் கூடுதலான போக்குவரத்து இட நெரிச்சல்கள் ஏற்படலாம் என்றும் இதன் காரணத்தினால் அயலில் உள்ள அதிவேக போக்குவரத்து பாதையான A448 மற்றும் A43 2 பாதைகளையும் பொது வாகன சாரதிகள் பாவிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயது இளைஞர் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பாக கைதாகி தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளியன்று ஸ்டூட்கார்ட் நகரத்தில் சிறிய நாட்டைச் சேர்ந்த 17 வயதுடைய அகதி ஒருவர் 3 பேர் மீது கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தை நடத்தியிருந்தார். இதே வேளையில் ஒரு நபருடைய நிலையானது மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த 17 வயதுடைய இந்த சிறுவனின் குடும்பம் ஒரு குற்றவாளி குடும்பம் என்று தற்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த குடும்பத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட குற்றவியல் சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் இந்த போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இவரது சகோதரி ஒருவர் கூட இவ்வையான குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த குடும்பத்தில் 110 இவ்வையான குற்றவியல் சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் இவரது தந்தை கூட ஒரு குற்றவாளி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 17 வயதுடைய சிறுவன் இதுவரை மொத்தமாக 20 குற்றவியல் சம்பவத்தை மேற்கொண்டதாகவும் தற்பொழுது இந்த 17 வயதுடைய சிறுவன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பாடன்-வூர்ட்டம்பெர்க் மாநிலத்தில் இவ்வாறு சிறிய அகதிகள் வன்செயலில் ஈடுபடும் பொழுது இவர்கள் குற்றவாளியாக இனங்காணப்படுமானால் உடனடியாக சிரியாவுக்கு இவர்களை நாடு கடத்த வேண்டும் என்ற குற்றங்கள் எழுந்திருக்கின்றன. இதே வேளையில் இதுவரை இவ்வாறு சிரியாவிலிருந்து எவ்விதமான அகதிகளையும் ஜெர்மன் அரசாங்கமானது சிரியாவுக்கு திருப்பி அனுப்பவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நற்செய்தி. தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குலுக்கல் ஜூலை 13ஆம் தேதி. ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் அதிர்ஷ்ட குலுக்கல் தொடரும். தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும். குலுக்கலில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு 1200 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும். அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை. 9வது மாதத்தில் ஜாக்பாட் பரிசு இரட்டிப்பாகும். 2400 சுவிஸ் பிராங்க் நகைகள் வழங்கப்படும். அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் 1300 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் வழங்கப்படும். இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். துபாய் ஜுவல்லரி, கசோ மேத்ர ஸ்ட்ராசா 27, 8005 ஜோரேஜ். தொலைபேசி இலக்கம் 00 41 41 508 16 74. பாடசாலை பல்கலைக்கழக மாணவர்கள் அதிகளவில் தமக்கான உதவியை அரசாங்கத்தில் இருந்து பெற்று வருகின்றார்கள்.
ஜெர்மனியில் பாடசாலைகளில் கல்விக்கின்ற மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் கல்விக்கின்ற மாணவர்கள் பாஃபக் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற நிதியத்தை பெறுகின்றவர்களுடைய எண்ணிக்கை பன்மடங்காக அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டு 6,35,600 பேர் இவ்வாறு பாஃபக் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய நிதியை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இது 2022 ஒப்பிடும் பொழுது 9% உயர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டுக்கும் 2021ஆம் ஆண்டுக்கும் இடையில் வருடம் ஒன்றுக்கு தலா 5,01,400 பேர் இவ்வகை அரசாங்கத்தின் நிதியுதவியை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கமானது வருடம் ஒன்றிற்கு 3.4 பில்லியன் யூரோக்களை இவ்வாறு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான நிதியத்திற்காக ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அரசாங்கத்தினுடைய நிதியத்தை பெறுகின்றவர்களில் 58% மாணவர்கள் பெண்கள் என்றும் 42% மாணவர்கள் ஆண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 55% மாணவர்கள் முழுதான உதவியை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்றும் இந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட நிதியத்தில் 3.4 பில்லியன் யூரோக்களில் 2.9 பில்லியன் யூரோக்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மிகுதி 526 மில்லியன் யூரோக்கள் பாடசாலை மாணவர்களுக்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் இந்த அமைப்பின் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் கட்டாய திருமணங்கள், சிறுவர் திருமணங்கள் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது. ஜெர்மனியில் தாய் தந்தையர்கள் தமது பிள்ளைகளுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கின்ற நடவடிக்கைகளானது அதிகரித்துள்ளதாக ஜெர்மனியின் இவ்வாறு கட்டாய திருமணம் செய்வதற்கு எதிரான அமைப்பான ஆபைட் கிரைஸ் ஹைராட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது தனது புள்ளி விவரத்தில் தெரிவித்திருக்கின்றது. இவ்வையான சம்பவங்கள் பெர்லினில் அதிகரித்துள்ளதாகவும் இந்த அமைப்பானது தனது புள்ளி விவரத்தில் தெரிவித்திருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு இவ்வாறு பெர்லினில் 496 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும், அதாவது கட்டாய திருமணம் நடைபெற்றது மற்றும் கட்டாய திருமணம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட சம்பந்தமான பதிவுகளையே இந்த அமைப்பானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு கட்டாய திருமணம் செய்து வைக்கின்றவர்களில் 91% மாணவர்கள் பெண்களாக உள்ளதாகவும், இதே வேளையில் 5% மாணவர்கள் ஆண்களாக உள்ளதாகவும், இதே வேளையில் 1% மாணவர்கள் பாலினத்தை தெரிவிக்காதவர்களாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் வயது குறைந்தவர்களை திருமணம் செய்கிற சம்பவத்தில் 10 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்டவர்களில் 9 இவ்வையான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் 38% மாணவர்களில் 16 வயதுக்கும் மேற்பட்டவர்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 22 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்டவர்களில் 41% இவ்வகையான சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் இந்த அமைப்பினுடைய புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த கட்டாய திருமணங்களானது கூடுதலாக வெளிநாட்டில் நடைபெற்று வருவதாகவும் இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. குறிப்பாக இவ்வாறு நடைபெற்ற திருமண சம்பவங்கள், அன்றைய திருமணத்தை செய்வதற்கான முயற்சிகள் வெளிநாட்டில் 88% சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக இந்த அமைப்பின் கருத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். இனி உலகச் செய்திகள். வங்காளதேசத்தை கடந்த 16 ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஷேக் ஹசீனா சொல்லப்படுகின்ற பிரதமரானவர் நேற்று தினம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய ஆர்ப்பாட்டத்தின் பிற்பாடு பங்களாதேசத்தை விட்டு இந்தியாவிற்கு சென்று அங்கே அடைக்கலம் புகுந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வங்காளதேசத்தினுடைய பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேசத்தில் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார். அதாவது வங்கதேசம் 1972ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பொழுது இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற போராளிகளுடைய குடும்பங்களுக்கு அரசு நிர்வாகங்களில் வேலை செய்வதற்கு கூடுதலான இட ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்காக உண்மையான புதிய சட்டத்தை கொண்டு வர இருந்த நிலையில் அந்த நாட்டினுடைய பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார். நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பொழுது 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் இவ்வாறு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மாணவர்களால் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பின்னர் பிரதமர் அலுவலகத்தில் சென்று பிரதமர் அலுவலகத்தை சூறையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற ஷேக் ஹசீனா
ஹசீனா அவர்கள் தற்பொழுது புதுடில்லியில் உள்ள இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமான தளத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஷேக் ஹசீனா அவர்கள் மீண்டும் வங்காளதேசத்துக்கு திரும்பி வருவார் என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஷேக் ஹசீனாவின் 16 ஆண்டுகால ஆட்சியின் பொழுது அந்த நாடானது தென்னாசியாவில் பலமிக்க பொருளாதார வளர்ச்சியுள்ள நாடாக வளர்ச்சி கண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். காசா பிரதேசத்திற்கும் எகிப்திற்கும் இடைப்பட்ட எல்லையில் நேற்றைய தினம் இஸ்ரேலிய அரசு படையினர் பாரிய பதுங்கு குழி ஒன்றை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது எகிப்தையும் மற்றும் காசா பிரதேசத்தையும் இணைக்கின்ற பாரிய கால்வாய் ஒன்றை கண்டுபிடித்ததாகவும் இந்த கால்வாயானது 3 மீட்டர் உயரமான உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் எகிப்திய அரசாங்கமானது இவ்வாறு இஸ்ரேலுடைய கூற்றை முற்றாக நிராகரித்திருக்கின்றது. இதே வேளையில் காசா போராளிகள் உள்ள ஹமாஸ் போராளிகள் எகிப்திலிருந்து காசா பிரதேசத்தில் பொருட்களை கடத்துவதற்காக இவ்வாறான இந்த கால்வாய்களை பயன்படுத்தியதாக இஸ்ரேலிய நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் ஈரானானது இஸ்ரேல் மீது தான் வலிந்த தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் இஸ்ரேலுடைய அரச நிர்வாகமானது இஸ்ரேலுடைய ஈரானுடைய வான் பரப்புகளை தாம் முற்றாக முடக்கியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் கருத்தின் பிரகாரம் இவ்வாறு ஈரானானது இஸ்ரேல் மீது வலிந்த தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தால் தாம் ஈரான் மீது வலிந்த தாக்குதல்களை மேற்கொள்ள தயங்க மாட்டோம் என்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் மத்திய கிழக்கில் குறிப்பாக வளைகுடாவில் உள்ள பதற்றத்தை தணிப்பதற்காக அமெரிக்கா மற்றும் எகிப்து மற்றும் ஜோர்டான் அரசாங்கங்கள் தங்களது பேச்சுவார்த்தைகளை முடக்கிவிட்டிருக்கின்றன. ஜோர்டான் நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சு ஈரான் நாட்டுக்கு சென்று ஈரான் நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொண்டதாகவும் இதே வேளையில் அமெரிக்காவானது ஈரானுக்கு சில சலுகைகளை செய்ய உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது அமெரிக்காவானது ஈரானிற்கும் மற்றும் மேற்குள்ள நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை மீண்டும் தாம் தொடங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் இதே வேளையில் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார தடையை படிப்படியாக அமெரிக்கா தளர்த்துவதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் ஈரானுக்கு செய்தி ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி.